ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி குவிஸ் சேனல். ஒரு பேரரசு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆர்மி மட்டும் போதுமா, இல்லை மக்கள் வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? நம்ம பார்ட் 1ல் குப்தர்கள் எப்படி ரைஸ் ஆனாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இப்போது அந்த பேரரசு உள்ள எப்படி இருந்ததுன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு நாட்டின் செல்வம் ராஜாவோட பொக்கிஷத்தில் இல்லை, விவசாயியின் வயலில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, குப்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவர்களோட பொருளாதாரம் எப்படி இருந்தது. ரெடியாக இருக்கீங்களா? போகலாமா? மணி எங்கிருந்து வந்தது? நீங்கள் ஒரு நாட்டை ரன் பண்ணணுன்னா மணி தேவையில்லையா? அதே மாதிரி குப்த அரசர்களுக்கும் முக்கிய இன்கம் என்ன தெரியுமா? நிலவரி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க. புக்கில் சொல்கிற உண்மை நீதிசாரம் ஒரு புத்தகம் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அரசின் கருவூலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம் வர பல வழிகள் இருந்தது. அந்த இன்கம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? போர்கள் நடத்த, எம்பையர் எக்ஸ்பேண்ட் பண்ண. சமுத்திரகுப்தர் மாதிரி கிங்ஸ் அந்த மணியை போருக்கே யூஸ் பண்ணாங்க. ஃபார்மர்ஸ் லைஃப் இப்போ ஒரு முக்கியமான ட்விஸ்ட். இந்த வரி யாரிடமிருந்து வந்தது? விவசாயிகள். அவர்களோட நிலை எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப கஷ்டம். பல விதமான வரி கட்டணும். சில சமயம் அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் வேலை பண்ணி சம்பாதிச்சது அதில் பெரிய போர்ஷன் டேக்ஸாக கொடுக்கணும். எப்படி ஃபீல் ஆகும்? அதே ஃபீலிங் தான் அந்த கால விவசாயிகளுக்கும். குப்த காலத்தில் லேண்ட் கூட கிளாஸிஃபையாக பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் யூஸுக்கு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ். முக்கியமான வகைகள்: கேஸ்த்ரா விவசாயத்திற்கு உகந்த நிலம், கிலா தரிசு நிலம், அப்ரஹதா காடு வஸ்தி குடியிருப்பு, பதை சரகா மேய்ச்சல் நிலம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். கொஸ்டின் 1, நிதிசாரம் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் காமந்தகர். செகண்டு, நிதிசாரம் நூல் எதை பற்றி கூறுகிறது? ஆன்சர் அரசு கருவூலம் மற்றும் வருமான வழிகள். 3, அரசர்களின் படையெடுப்புகளில் எது முதலீடு செய்யப்பட்டது? ஆன்சர் வருவாயின் உபரி. 4, அரசின் முக்கிய வருவாய் எது? ஆன்சர் நிலவரி. 5, விவசாயிகளின் நிலைமை எப்படி இருந்தது? ஆன்சர் பரிதாபகரமாக இருந்தது. 6, விவசாயிகள் என்ன செய்ய வேண்டி இருந்தது? ஆன்சர் பல வரிகள் செலுத்த வேண்டும். 7, விவசாயிகள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டனர்? ஆன்சர் கொத்தடிமை நிலை. 8, வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எவை? ஆன்சர் சேத்ரா நிலங்கள். 9, தரிசு நிலங்கள் எவை? ஆன்சர் கிலா நிலங்கள். 10, காட்டு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் அப்ரஹதா. 11, குடியிருப்பிற்கு உகந்த நிலங்கள் எவை? ஆன்சர் வஸ்தி நிலங்கள். 12, மேய்ச்சல் நிலங்கள் எவை? கபத சரகா நிலங்கள். ஒரு காலத்தில் இந்தியா உலகத்தின் பணக்கார மையமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? மாணவர்களை கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வணிகமும் வர்த்தகமும் குப்தர்கள் காலம் பற்றி தான். இது ரொம்ப முக்கியமான பகுதி, இதை எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு காலத்தில் கற்பனை பண்ணுங்க, சாலைகளில் எங்கே பார்த்தாலும் வண்டிகள், யானைகள், குதிரைகள், ஒரு பெரிய பொருளாதார உலகமே ஓடிட்டுருக்கு. அப்போது இந்தியாவில் இருந்தது குப்தராட்சி. இங்கே தான் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. குப்தர்கள் காலத்தில் வணிகர்கள் 2 வகை. 1, சிபோரஸ்தி. இவர்கள் ஒரு இடத்திலேயே நிலையாக இருந்து வியாபாரம் செய்பவர்கள், ஒரு கடை மாதிரி, லோக்கல் ட்ரேடர்ஸ்னு சொல்லலாம். 2வது சர்த்த வாகா. இவர்கள் தான் இன்ட்ரெஸ்டிங். எருது பூட்டி வண்டிகளில் பொருட்களை ஏற்றி ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் வியாபாரம் செய்தவர்கள். இந்த ஷார்ட்கட்டை ஞாபகத்தில் வச்சுக்கலுங்க. லோக்கல் ட்ரேடர்ஸ்னால் சிபோரஸ்தி, ட்ராவல் ட்ரேடர்ஸ்னால் சார்த்தவாகா. அடுத்து என்ன தெரியுமா? அந்த காலத்தில் விற்கப்பட்ட பொருட்கள் மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த பொருட்களால் தான் இந்தியா உலக வர்த்தகத்தில் முன்னிலை வகிச்சது. இன்னொரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் அதிக வட்டி கடன் கொடுக்கும் முறை இருந்தது. அதாவது பணம் கொடுத்தா அதிக லாபம் வாங்கினாங்க. இப்போ நாம் போகிறோம் ஒரு சூப்பர் இடத்துக்கு,
நாலந்தா பல்கலைக்கழகம் இது சாதாரண காலேஜ் கிடையாது. இது உலகத்திலேயே மிகப்பெரிய கல்வி மையங்களில் ஒன்று. இது குப்தர் காலத்தில் வளர்ச்சி அடைஞ்சது. பின்னர் ஹர்ஷர் காலத்திலும் பிரபலமானது. அங்கே என்ன கற்றாங்க தெரியுமா? புத்தம், யோகா, வேதம், மருத்துவம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஒரு பிரபல டிராவலர் கூட இங்கே படிச்சிருக்காரு, யுவான் ஸ்வாங். அவர் பல வருடங்கள் இங்கே இருந்து புத்த தத்துவம் படித்தார். இப்போ ஒரு சேட் ட்விஸ்ட். நாலந்தா பல்கலைக்கழகம் பின்னாளில் மம்லூக் துருக்கிய படையால் அழிக்கப்பட்டது. அடுத்து யார் வராங்க தெரியுமா? ஹானர்கள். இவர்கள் ஒரு பயங்கரமான பழங்குடி மக்கள். அட்டில்லா என்ற தலைவர் கீழ் பல நாடுகளை தாக்கினாங்க. இந்தியாவுக்குள்ளும் வந்தாங்க. ஆனால் ஸ்கந்தகுப்தர் அவர்களை தோற்கடித்தார். இது எக்ஸாம் பாயிண்ட், இது மிஸ் பண்ணாதீங்க. குப்தர்கள் காலத்தில் முக்கிய நகரங்கள் பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. அந்த காலத்தில் இதுதான் ட்ரேட் ஹப்ஸ். அடுத்து நாணயங்கள். குப்தர்கள் கோல்டு காயின்ஸ், தினாரா பயன்படுத்தினாங்க. ஆனால் சில்வர், காப்பர் காயின்ஸ் குறைவாக இருந்தது. பின்னாடி என்ன நடந்தது தெரியுமா? நாணயங்கள் குறைஞ்சது, பொருளாதார வீழ்ச்சி ஆரம்பம். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கி, சார்த்தவாகா வணிகர்கள் என்ன செய்தார்கள்? தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு யார் முக்கிய பங்கு வகித்தனர்? ஆன்சர், வணிகர்கள். 2, வணிகர்கள் எத்தனை வகையாக இருந்தனர்? ஆன்சர், 2 வகை. 3, அந்த 2 வகை வணிகர்கள் யார்? ஆன்சர், சிரேஷ்டி மற்றும் சார்த்தவாகா. 4, சிரேஷ்டி வணிகர்கள் எப்படி வணிகம் செய்தனர்? ஆன்சர், ஓரிடத்தில் இருந்து நிலையாக வணிகம் செய்தனர். 5, சார்த்தவாகா வணிகர்கள் எப்படி வணிகம் செய்தனர்? ஆன்சர், வண்டிகளில் பொருட்களை ஏற்றி இடந்தோறும் சென்று வணிகம் செய்தனர். 6, விற்பனை பொருட்கள் எவ்வாறு இருந்தன? ஆன்சர், அன்றாட பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை. 7, முக்கிய வணிகப் பொருட்கள் எவை? ஆன்சர், மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள். 8, குப்த காலத்தில் கடன் வழங்கும் முறை எப்படி இருந்தது? ஆன்சர், அதிக வட்டியில் கடன் வழங்கப்பட்டது. 9, நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த காலத்தில் வளர்ச்சி பெற்றது? ஆன்சர், 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில். 10, நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஆதரித்தவர் யார்? ஆன்சர், குப்தர்கள் மற்றும் ஹர்ஷர். 11, நாலந்தாவில் முக்கிய பாடம் எது? ஆன்சர், பௌத்த தத்துவம். 12, நாலந்தாவில் கற்பிக்கப்பட்ட பிற பாடங்கள் எவை? ஆன்சர், யோகா, வேத இலக்கியம், மருத்துவம். 13, யுவான் ஸ்வாங் என்ன செய்தார்? ஆன்சர், பௌத்த தத்துவம் கற்றார். 14, நாலந்தாவில் எத்தனை பாடசாலைகள் இருந்தன? ஆன்சர், 8. 15, நாலந்தாவில் எத்தனை நூலகங்கள் இருந்தன? ஆன்சர், 3. 16, நாலந்தா யாரால் அழிக்கப்பட்டது? ஆன்சர், பக்தியார் கில்ஜி தலைமையிலான துருக்கியர்கள். 17, நாலந்தா என்ன பட்டியலில் உள்ளது? ஆன்சர், உலக பாரம்பரிய சின்னம். 18, ஹூணர்கள் யார்? ஆன்சர், நாடோடி பழங்குடியினர். 19, ஹூணர்களின் தலைவன் யார்? ஆன்சர், அட்டில்லா. 20, ஹூணர்கள் எந்த நகரங்களை தாக்கினர்? ஆன்சர், ரோமபுரி மற்றும் கான்ஸ்டாண்டினோபிள். 21, வெள்ளை ஹூணர்கள் எங்கிருந்து வந்தனர்? ஆன்சர், மத்திய ஆசியா. 22, ஹூணர்கள் என்ன செய்தனர்? ஆன்சர், தொடர்ந்து படையெடுத்து நாடுகளை தொந்தரவு செய்தனர். 23, ஹூணர்கள் எங்கு பரவினர்? ஆன்சர், மத்திய இந்தியா. 24, ஹூணர்களின் தலைவர் தோரமானார் என்ன செய்தார்? ஆன்சர், தன்னை அரசராக அறிவித்தார். 25, தோரமானருக்கு பின் யார் ஆட்சி செய்தார்? ஆன்சர், மிகிரகுலர். 26, ஹூணர்களின் ஆட்சியை முடித்தவர் யார்? ஆன்சர், யசோதர்மன். 27, குப்தர்கள் என்ன அமைத்தனர்? ஆன்சர், சாலைகள். 28, முக்கிய வணிக நகரங்கள் எவை? ஆன்சர், பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் எவை? ஆன்சர், கல்யாண், மங்களூர், மாலபார். 30, கிழக்கு கடற்கரை துறைமுகம் எது? ஆன்சர், தாமிரலிப்தி. 31, குப்தர்களின் நாணய அமைப்பை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர், சமுத்திரகுப்தர். 32, குப்த நாணயங்களுக்கு உந்துதல் அளித்தது எது? ஆன்சர், குஷானர் நாணயங்கள். 33, குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர், தினாரா.
34 எந்த நாணயங்கள் குறைவாக வெளியிடப்பட்டன? ஆன்சர் வெள்ளி மற்றும் செப்பு காசுகள். 35 பிற்காலத்தில் பொற்காசுகளுக்கு என்ன ஏற்பட்டது? ஆன்சர் சுழற்சி குறைந்தது. 36 அது எதை காட்டுகிறது? ஆன்சர் பேரரசின் வீழ்ச்சி. ஒரு இரும்பு தூண் 1600 வருடங்களாக துருபிடிக்காமல் நிற்கிறது என்றால் நம்புவீங்களா? ஹே மாணவர்களே, இது சாதாரண கதை இல்லை, இது குப்தர்கள் காலத்தின் உலோகவியல் அதிசயம். இப்போது கற்பனை பண்ணுங்க, ஒரு பெரிய பேரரசு, அங்கே மக்கள் எல்லாம் வியாபாரம் மட்டும் இல்லை தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. குப்தர்கள் காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதாவது பாறைகளிலிருந்து உலோகங்களை எடுத்து அதை சுத்திகரித்து பொருட்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போது ஒரு அதிசயத்துக்கு வரலாம். மெக்ராலி இரும்பு தூண் சந்திரகுப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னும் இன்று வரை துருபிடிக்கவே இல்லை. நீங்கள் கேள்வி கேட்கலாம், எப்படி இவ்வளோ வருடம் துருபிடிக்கலை? அதான் குப்தர்களின் உபயோக அறிவு. இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. இப்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட், குப்தர்கள் பயன்படுத்திய லோகங்கள்: இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணிவெங்கலம், மாங்கனீசு, சிவப்பு சுண்ணம். இப்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இவ்வளோ லோகங்கள் இருந்தால் அந்த கால மக்கள் எவ்வளோ முன்னேறி இருந்தாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அடுத்து என்ன ஆச்சு தெரியுமா? அந்த லோகங்களை வச்சு ஆயுதம் மட்டும் இல்லை, நகைகள், கட்டிடங்கள், கருவிகள் எல்லாம் செய்தாங்க. ரியல் லைஃப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அதை போல தான் அந்த காலத்தில் குப்தர்கள் அயன் டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. உலோகவியல் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, பேரரசு வலிமை, ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த காலத்தில் இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் அது முழுமையாக பாதுகாக்கப்படலை. ஆனால் சில அதிசயங்கள் மட்டும் இன்னும் நிற்குது. ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபைனல் கொஸ்டின் கேட்குறேன். மெக்ராலி இரும்பு தூண் ஏன் துருபிடிக்கலை? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். லோகவியல். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குப்தர் காலத்தில் எந்த தொழில்கள் செழித்தன? ஆன்சர் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும். 2 உலோகத் தொழில் வளர்ச்சிக்கான எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் மெக்ரௌலி இரும்பு தூண். 3 மெக்ரௌலி இரும்பு தூண் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் சந்திரகுப்தர். 4 மெக்ரௌலி இரும்பு தூண் எங்கு உள்ளது? ஆன்சர் டெல்லி. 5 மெக்ரௌலி இரும்பு தூண் எப்படி உள்ளது? ஆன்சர் துருபிடிக்காமல் உள்ளது. 6 குப்தர்கள் பயன்படுத்திய முக்கிய உலோகம் எது? ஆன்சர் இரும்பு. 7 குப்தர்கள் பயன்படுத்திய மற்ற உலோகங்கள் எவை? ஆன்சர் தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு. 8 குப்தர்கள் பயன்படுத்திய கனிம பொருட்கள் எவை? ஆன்சர் மணி குவாட்ஸ், மைக்கா, மாங்கனீஸ், சிகப்பு சுண்ணம். ஒரு காலத்தில் பெண்கள் பாதுகாப்பில் வாழ்ந்தாங்கன்னு சொன்ன நம்புவீங்களா? இல்லை, ஒரு சமூகமே சட்டத்துக்குள் சிக்கி இருந்துச்சா? மாணவர்களை, இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தர்கள் கால சமூகம். இது சாதாரண பாடம் கிடையாது, இது அந்த கால மனித வாழ்க்கையின் உண்மை படம். இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெரிய பேரரசு, அங்கே மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு டைம் ட்ராவல் மாதிரி பார்க்க போகிறோம். முதல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. சமூக அமைப்பு. குப்தர்கள் காலத்தில் சமூகம் 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதை வர்ணா சிரம முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது யார் எந்த வேலை பண்ணணும்னு கூட நிர்ணயம் இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அந்த காலத்தில் சமூக வாழ்க்கை தந்தை வழி குடும்பம், அதாவது குடும்பத்தில் அப்பா தான் தலைவன். மனு சட்டம். அந்த காலத்தில் மனு சட்டங்கள் இருந்துச்சு. அதன்படி பெண்கள் யார் பாதுகாப்பில் இருக்கணும் தெரியுமா? தந்தை, கணவன் அல்லது மூத்த மகன். இப்போ ஒரு கொஸ்டின், இப்போ காலத்தில் பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்க, அப்போது அப்படி இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. திருமண முறை. அந்த காலத்தில் பலதார மனம் இருந்துச்சு.
அதாவது ஒரு ஆணுக்கு பல மனைவிகள், அரசர்கள் கூட பல ராணிகள் வச்சிருந்தாங்க. ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2ஆம் சந்திரகுப்தருக்கு குபேரநாகா, துருப சுவாமினி 2 ராணிகள் இருந்தாங்கன்னு கல்வெட்டுக்கள் சொல்கிறது. ஒரு ஷாக்கிங் ப்ராக்டிஸ் உடன்கட்டை. கணவன் இறந்தா மனைவியின் தீயில் விழுந்து உயிர் விடும் வழக்கம் இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடிமை முறை. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அடிமை முறை இருந்துச்சு, ஆனால் அது மற்ற நாடுகள் மாதிரி பெரிய சிஸ்டம் இல்லை. சில வேலைகளுக்கு மட்டும் அடிமைகள் பயன்படுத்தப்பட்டாங்க. நெக்ஸ்ட்டு சமயம். அப்போது சமய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? வேத மதம் மீண்டும் வளர்ச்சி அடைந்தது. அஸ்வமேத யாகம் நடந்துச்சு, குதிரை பலி யாகம். இது அரசர்கள் பவர் காட்டும் சின்னம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச், இந்த காலத்தில் தான் லிங்க வழிபாடு, சிவன் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு எல்லாம் பிரபலமானது. புத்த மதமும் அப்போ இருந்துச்சு. ஹூனயாகம், மகாயானம் என்று 2 பிரிவுகளாக பிரிந்தது. இது எக்ஸாமில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கலை, கட்டிடக்கலை. இப்போது இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு, குப்தர்கள் தான் முதலாக கட்டிட கோயில்கள் கட்டினாங்க. முன்பு கோயில்கள் இருந்துச்சு, இப்போது மேம்பட்ட கோயில்கள் வந்துச்சு. முக்கிய இடங்கள் அஜந்தா குகைகள், எலோரா குகைகள், உதயகிரி. ஓவியங்களும் சூப்பர் ஃபேமஸ். அஜந்தா ஓவியங்கள், குவாலியர் ஓவியங்கள். நெக்ஸ்ட் என்னன்னா இலக்கியம். அந்த காலத்தில் மொழி என்ன தெரியுமா? சமஸ்கிருதம் தான் ராஜமொழி. பெரிய விஷயம், காளிதாசர் வாழ்ந்தது இந்த காலம்தான். அவர் எழுதியவை சாகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம். இது ஷார்ட்கட் நினைவில் வைங்க. காளிதாசர் குப்தர் காலம். இப்போ நான் ஒரு ஃபைனலில் ஒரு கொஸ்டின் கேட்கேன். மனு சட்டத்தின்படி பெண்கள் யார் பாதுகாப்பில் இருந்தாங்க? தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இனி இந்த டாப்பிக்கோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்தர் கால சமூகம் எந்த முறையில் அமைந்தது? ஆன்சர், வர்ணாசிரம முறையில். 2, குப்தர் சமூகம் எத்தனை வர்ணங்களை கொண்டது? ஆன்சர், 4 வர்ணங்கள். 3, குப்தர் சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது? ஆன்சர், தந்தை வழி சமூகம். 4, எந்த சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன? ஆன்சர், மனு சட்டங்கள். 5, பெண்கள் யாரின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும்? ஆன்சர், தந்தை, கணவன் அல்லது மூத்த மகன். 6, எந்த மணமுறை பரவலாக இருந்தது? ஆன்சர், பலதார மணம். 7, அரசர்கள் எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை கொண்டனர்? ஆன்சர், பல மனைவிகள் கொண்டனர். 8, 2ஆம் சந்திரகுப்தரின் அரசியர்கள் யார்? ஆன்சர், குபேரநாகா மற்றும் துருப சுவாமினி. 9, குப்தர் காலத்தில் எந்த பழக்கம் இருந்தது? ஆன்சர், சதி, உடன்கட்டை ஏறுதல். 10, இந்தியாவில் அடிமை முறை எப்படி இருந்தது? ஆன்சர், நிறுவனமாக இல்லை. 11, குப்தர் காலத்தில் அடிமைகள் இருந்ததா? ஆன்சர், இருந்தது. 12, எந்த சமயம் புத்துயிர் பெற்றது? ஆன்சர், வேத சமயம். 13, எந்த சடங்குகள் மீண்டும் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர், வேத சடங்குகள். 14, அஸ்வமேத யாகம் செய்த அரசர்கள் யார்? ஆன்சர், சமுத்திரகுப்தர் மற்றும் 1ஆம் குமாரகுப்தர். 15, உருவ வழிபாடு எப்போது தொடங்கியது? ஆன்சர், குப்தர் காலத்தில். 16, எந்த 2 சமய பிரிவுகள் தோன்றின? ஆன்சர், வைணவம் மற்றும் சைவம். 17, பௌத்தம் எவ்வாறு பிரிந்தது? ஆன்சர், ஹூனயானம் மற்றும் மகாயானம். 18, கட்டுமான கோயில்களை முதலில் கட்டியவர்கள் யார்? ஆன்சர், குப்தர்கள். 19, குப்தர் கால கோவில்கள் எதன் வளர்ச்சி? ஆன்சர், குகை கோயில்களின் பரிணாம வளர்ச்சி. 20, முக்கிய குகை இடங்கள் எவை? ஆன்சர், அஜந்தா, எல்லோரா, பாக், உதயகிரி. 21, குப்தர் கால கோயில்கள் எந்த பாணியை ஒத்தவை? ஆன்சர், திராவிட பாணி. 22, நாலந்தாவில் உள்ள புத்தர் சிலையின் உயரம் என்ன? ஆன்சர், 18 அடி. 23, சுல்தான்கஞ்ச் புத்தர் சிலையின் உயரம் என்ன? ஆன்சர், 7.5 அடி. 24, குப்தர் ஓவியக்கலை எடுத்துக்காட்டுகள் எவை? ஆன்சர், அஜந்தா மற்றும் குவாலியர், பாக்குவே ஓவியங்கள். 25, மக்கள் பேசும் மொழி எது? பிராகிருதம். அரசு மொழி எது? சமஸ்கிருதம். 27, குப்தர் கல்வெட்டுகள் எந்த மொழியில் உள்ளன? ஆன்சர், சமஸ்கிருதம். 28, சமஸ்கிருத இலக்கண வளர்ச்சிக்கு அடிப்படை நூல்கள் எவை? ஆன்சர், அஷ்டாய்த்தாயிதி, யாயி மற்றும் மகாபாஷ்யம். 29, சந்திர வியாகரணம் எழுதியவர் யார்? ஆன்சர், சந்திரஹோமினர். 30, காளிதாசரின் நாடகங்கள் எவை? ஆன்சர், சகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்கிரமூர்வசியம். 31, காளிதாசரின் பிற படைப்புகள் எவை? ஆன்சர், மேகதூதம், ரகுவம்சம், குமார
சம்பவம், ரிது சம்காரம். ஓகே. பூமி சுழலுது, கிரகணம் ஏன் நடக்குது? 0 எப்படி வந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் அறிவியல் காலத்துக்கு குப்தர்கள் காலத்தின் கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். இமேஜின் பண்ணுங்க, இப்போ நாம் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி அந்த காலத்துக்கு போகிறோம். அங்கே மக்கள் வானத்தை பார்த்துட்டே இருக்காங்க. சூரியன் ஏன் மறைஞ்சது, சந்திரன் ஏன் கருப்பாகுது? இங்கே தான் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. கணிதத்தின் அதிசயம் 0, உலகத்தையே மாற்றிய ஒரு கண்டுபிடிப்பு 0. இது சாதாரண எண் கிடையாது, இதுதான் மாடர்ன் மேத்தமேட்டிக்ஸுக்கு அடித்தளம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நாம் மொபைல் நம்பர், ஏடிஎம், கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் பேஸ் என்ன தெரியுமா? 0 சிஸ்டம் தான். ஷார்ட்கட் நினைவில் வச்சுக்கிடுங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. பெரிய விஞ்ஞானிகள் வர்றாங்க. இப்போது 3 சூப்பர் பிரெயின்ஸ் பற்றி பார்க்கலாம். 1 ஆரியபட்டர். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் அஸ்ட்ரானமர். இவர் சொன்னது என்ன தெரியுமா? பூமி சுழலுது, கிரகணங்கள் இயற்கை காரணத்தால் நடக்குது. இது எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டின், சூரியன் தான் சுத்துதுன்னு என்று நம்ம எல்லாம் நினச்சோம் இல்லையா? ஆனால் ஆரியபட்டர் சொன்னது பூமி தான் சுழலுது. இவருடைய ஃபேமஸ் புக் சூரிய சித்தாந்தம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. செகண்ட் என்னன்னா வராக மிகிரர். இவர் வானியல், ஜோதிடம் இரண்டையும் ஸ்டடி பண்ணார். நட்சத்திரங்கள், கிரகங்கள், காலநிலை எல்லாம் கணக்கிட்டு சொன்னவர். 3வது பிரம்மகுப்தர். இவர் தான் மேத்தமெட்டிக்ஸ் கிங். நெகட்டிவ் நம்பர்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பித்தவர். அல்ஜிப்ரா வளர்ச்சிக்கு காரணம். இப்போது மருத்துவ உலகத்துக்கு போகலாம். இமேஜின் பண்ணுங்க, ஒரு காலத்தில் மருத்துவர் இல்லாமல் மக்கள் இயற்கை மருந்து பயன்படுத்தினாங்க. 1 தன்வந்திரி, ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை. அவர் சொன்னது இயற்கை மருந்து உடல் சமநிலை. 2வது சரகர், மருத்துவ அறிவியலை பதிவு செய்தவர். அவர் மனித உடலை ஸ்டடி பண்ணி நோய் காரணம், சிகிச்சை முறை எல்லாம் எழுதியவர். 3வது சுஸ்ருதர், மிக முக்கியமானவர். உலகின் முதல் சர்ஜரி, அறுவை சிகிச்சை கான்செப்ட் சொன்னவர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ரியல் லைஃப் கான்செப்ட். இப்போது ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்ஜரி நடக்குது இல்லையா? அதற்கே பேஸ் போட்டவர் தான் சுஸ்ருதர் தான். ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு எந்த காலத்தில் நடந்தது? ஆன்சர் குப்தர் காலத்தில். 2வது, பூஜ்ஜியத்தின் வளர்ச்சியாக உருவான முறை என்ன? ஆன்சர் தசம எண் முறை. 3, குப்தர்கள் நவீன உலகிற்கு வழங்கிய மரபு என்ன? ஆன்சர் 0 மற்றும் தசம முறை. 4, குப்தர் கால முக்கிய கணித மற்றும் வானியல் அறிஞர்கள் யார்? ஆன்சர் ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர். 5, ஆரியபட்டர் எழுதிய நூல் என்ன? ஆன்சர் சூரிய சித்தாந்தம். 6, சூரிய சித்தாந்தம் எதை விளக்குகிறது? ஆன்சர் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள். 7, பூமி பற்றிய உண்மையை கூறியவர் யார்? ஆன்சர் ஆரியபட்டர். 8, பூமி எப்படி இயங்குகிறது? ஆன்சர் தன் அச்சில் சுழல்கிறது. 9, மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார்? ஆன்சர் தன்வந்திரி. 10, தன்வந்திரி எந்த மருத்துவத்தில் நிபுணர்? ஆன்சர் ஆயுர்வேதம். 11, சாரக்கர் யார்? ஆன்சர் மருத்துவ அறிவியல் அறிஞர். 12, அறுவை சிகிச்சை பற்றி விளக்கியவர் யார்? ஆன்சர் சுஸ்ருதர். ஒரே குடும்பத்தில் அரசன் கொல்லப்பட்டான். ஒரு இளவரசி சிறையில் சிக்கினார். அடுத்து நடந்தது ஒரு பெரிய பேரரசு மாற்றம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வர்த்தன அரச வம்சம். இது சாதாரண கதை கிடையாது, இது ஒரு அரசியல் திருப்பம் நிறைந்த வரலாறு. இமேஜின் பண்ணுங்க, குப்தர் பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவில் ஒரு வெற்றிடம். யார் ஆள போகிறாங்கன்னு தெரியலை. அந்த நேரத்தில் தான் ஒரு குடும்பம் மேலே எழுந்து வருது. அதுதான் புஷ்யபூதி வம்சம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. தொடக்கம் எப்படி இருந்துச்சு? இந்த வம்சத்தின் ஆரம்பம் ரொம்ப சின்னது. புஷ்யபூதி குடும்பம் முதலில் குப்தர்களிடம் படைத்தலைவராக வேலை பார்த்தாங்க. ஆனால் குப்தர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு இப்போ நம்ம நேரன்னு அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. பிரபாகர வர்த்தனர் அவர் ஆட்சிக்கு வந்ததும் குடும்பமே மாறிடுச்சு. புஷ்யபூதி வம்சம் சக்தி வாய்ந்த அரச குடும்பம். இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த ட்விஸ்ட்டு, பிரபாகர வர்த்தனர் இறந்த பிறகு அவருடைய மகன் ராஜ்யவர்த்தனர் ஆட்சி பிடிக்கிறாரு. அவருடைய ஒரு சகோதரி இருந்தாங்க, ராஜஸ்ரீ. இப்போது பெரிய திருப்பம். ராஜஸ்ரீயின் கணவர் கன்னோஜ் அரசர்.
ஆனால் அவர் கொல்லப்பட்டார். அதை செய்தவர் யார் தெரியுமா? சாசங்கரர், வங்காள அரசர். இப்போது கதை சூடு பிடிக்குது. ராஜேஸ்வரி கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அப்போது ராஜ்யவர்த்தனர் தன் சகோதரியை மீட்கப் போகிறார். ஆனால் சாசங்கரர் அவரையும் வஞ்சகமாக கொலை செய்து விடுகிறார். இப்போ ஒரு கேள்வி, ஒரே குடும்பத்தில் இவ்வளவு ட்ராஜடி நடந்தால் அடுத்து யார் ஆளுவாங்க? வருகிறார் ஹீரோ ஹர்ஷவர்த்தனர். அவர் தான் ராஜ்யவர்த்தனரின் தம்பி. இப்போது கதை ஃபுல் சஸ்பென்ஸ். ஹர்ஷவர்த்தனர் எழுச்சி, அவர் சிங்கம் மாதிரி எழுந்து தைனேஸ்வரத்தை ஆள ஆரம்பிக்கிறாரு. பிறகு கன்னோஜையும் கைப்பற்றுகிறார். இப்போ பெரிய மாற்றம், ஒரு அரசன் 2 தலைநகரம் ஆளுகிறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வர்த்தன அரச வம்சம் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் புஷ்யபூதி வம்சம். 2, வர்த்தன வம்சத்தின் தலைநகர் எது? ஆன்சர் தானேஸ்வரம். 3, புஷ்யபூதி யார்? ஆன்சர் குப்தர்களிடம் படைத்தளபதியாக பணியாற்றியவர். 4, புஷ்யபூதி எப்போது ஆட்சியை பெற்றார்? ஆன்சர் குப்த பேரரசு வீழ்ச்சிக்கு பின். 5, புஷ்யபூதி வம்சத்தை வலுவாக்கியவர் யார்? ஆன்சர் பிரபாகர வர்த்தனர். 6, பிரபாகர வர்த்தனருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஆன்சர் ராஜவர்த்தனர். 7, ராஜவர்த்தனரின் சகோதரி யார்? ஆன்சர் ராஜேஸ்வரி. 8, ராஜேஸ்வரியின் கணவர் யார்? ஆன்சர் கன்னோஜி அரசர். 9, ராஜஸ்ரீயின் கணவரை யார் கொன்றார்? ஆன்சர் சாசங்கர். 10, சாசங்கர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் கௌட வம்சம். 11, ராஜஸ்ரீக்கு என்ன செய்தார் சாசங்கர்? ஆன்சர் சிறையில் அடைத்தார். 12, ராஜவர்த்தனர் எப்போது கொல்லப்பட்டார்? ஆன்சர் ராஜஸ்ரீயை மீட்க முயன்ற போது. 13, ராஜவர்த்தனரை யார் கொன்றார்? ஆன்சர் சாசங்கர். 14, ராஜவர்த்தனருக்கு பிறகு யார் அரசரானார்? ஆன்சர் ஹர்ஷவர்த்தனர். 15, ஹர்ஷவர்த்தனர் எந்த இடத்தின் அரசரானார்? ஆன்சர் தானேஸ்வரம். 16, ஹர்ஷரை கன்னோஜி மக்கள் என்ன கேட்டனர்? ஆன்சர் கன்னோஜியை ஆள சொன்னனர். 17, ஹர்ஷர் எந்த 2 இடங்களின் அரசனானார்? ஆன்சர் தானேஸ்வரம் மற்றும் கன்னோஜி. 18, ஹர்ஷர் தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? ஆன்சர் கன்னோஜி. வட இந்தியாவையே ஒரே அரசனாக ஆள முடிந்த ஒரு மன்னன். ஆனால் தென்னிந்தியாவுக்குள் நுழைய முயன்றும் என்ன நடந்தது தெரியுமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹர்ஷவர்த்தனரின் படையெடுப்புகள். இது சாதாரண வரலாறு இல்லை, இது ஒரு பவர் விஸ் பவர் கிளாஷ் ஸ்டோரி. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு மிகப்பெரிய அரசன் வட இந்தியா முழுக்க ஒரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கான். அவன் தான் ஹர்ஷவர்த்தனர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஹர்ஷவர்த்தனின் ஆட்சி, அவர் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் 40 வருடம் நாட்டை கட்டுப்படுத்தினார் என்றால் அது பவர் எவ்வளவு பெரியதுன்னு யோசிங்க. யார் யார் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க? பல குறுநில மன்னர்கள் அவருக்கு கீழ் இருந்தாங்க. வங்காளம், காஷ்மீர், நேபாளம், வல்லபி எல்லாம் ஹர்ஷரின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இப்போ ஒரு ட்விஸ்ட்டு, வங்காளத்தில் இருந்தவர் சாசங்கர். அவர் மட்டும் ஹர்ஷருக்கு எதிராக இருந்தார். எப்போதும் கான்ஃப்ளிக்ட் மனநிலை. இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. பெரிய இலக்கு தென்னிந்திய ஹர்ஷர் நினச்சாரு, வட இந்திய நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இப்போது தென்னிந்தியா போகலாம். ஆனால் அங்கே காத்திருந்தது ஒரு பெரிய சுவர் மாதிரி ராஜா. 2ஆம் புலிகேசி சாளுக்கிய மன்னர். மிகப்பெரிய போர். ஹர்ஷர் தென்னிந்தியாவை அடைய முயன்றார். ஆனால் புலிகேசி அவரை தடுத்து நிறுத்தினார். அதாவது வட இந்தியா வெற்றி எஸ், தென்னிந்தியா வெற்றி நோ. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இந்த போர் தான் ஹர்ஷரின் எக்ஸ்பான்ஸுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சது. அடுத்த ஷாக், கிபி 648 ஹர்ஷர் இறந்தார். அவரோட இறப்புக்கு பிறகு பெரிய பேரரசு என்னாச்சு தெரியுமா? சின்ன சின்ன சிற்றரசுகளாக பிரிஞ்சுது. ஹர்ஷர் மட்டும் இந்தியாவுக்கும் இல்லை, சீனா, ஈரான் இந்த நாடுகளோட நல்ல உறவு வச்சுருந்தார். யுவான்ஸ்வாங் சந்திப்பு ஒரு ஃபேமஸ் நிகழ்வு. சீன பயணி யுவான்ஸ்வாங் அவர் ஹர்ஷரை சந்தித்தார். இடம் ராஜ்மஹால் அருகிலுள்ள கேன்கோ. இப்போது இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஃபாரின் ட்ராவலர் ஒரு இந்தியன் எம்பவரை நேரில் சந்திக்கிறார். அதுதான் ஆன்சியன் டிப்ளமோசி. ஓகே, இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வர்த்தன வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? ஆன்சர் ஹர்ஷவர்த்தனர். 2, ஹர்ஷர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? ஆன்சர் 41 ஆண்டுகள். 3, ஹர்ஷருக்கு கீழ்ப்பட்ட குறுநில மன்னர்கள் எந்த பகுதிகளில் இருந்தனர்? ஆன்சர் ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், வல்லபி. 4, சாசங்கர் எப்படி நடந்து கொண்டார்?
ஆன்சர் பகை உணர்வுடன் நடந்து கொண்டார். 5 ஹர்ஷர் எந்த பகுதியை ஒருங்கிணைத்தார்? ஆன்சர் வட இந்தியாவின் பெரும்பகுதி. 6 ஹர்ஷர் தனது ஆட்சியை எந்த பகுதியில் பரப்ப முயன்றார்? ஆன்சர் தென்னிந்தியா. 7 ஹர்ஷரை யார் தடுத்தார்? ஆன்சர் 2ஆம் புலிகேசி. 8 2ஆம் புலிகேசி எந்த வம்ச அரசர்? ஆன்சர் சாளுக்கியர். 9 ஹர்ஷர் எப்போது மறைந்தார்? ஆன்சர் கிபி 648. 10 ஹர்ஷரின் மரணத்திற்கு பின் என்ன ஆனது? ஆன்சர் பேரரசு சிதைந்து சிற்றரசுகள் ஆனது. 11 ஹர்ஷர் எந்த நாடுகளுடன் நல்ல உறவு வைத்தார்? ஆன்சர் சீனா மற்றும் ஈரான். 12 ஹர்ஷர் யாரை சந்தித்தார்? ஆன்சர் யுவான் சுவாங். 13 ஹர்ஷர் யுவான் சுவாங்கை எங்கு சந்தித்தார்? ஆன்சர் ராஜ்மஹால் அருகிலுள்ள கங்கையோரம் ககென்கா இடத்தில். ஒரு அரசன் முழு நாட்டையும் சட்டத்துக்குள் கொண்டு வந்தா என்ன நம்புவீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹர்ஷவர்த்தனர் நிர்வாகம். இது சாதாரண கவர்னன்ஸ் இல்லை, இது ஒரு பர்ஃபெக்ட் கிங்டம் சிஸ்டம் கதை. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு பெரிய பேரரசு, ஆயிரக்கணக்கான மக்கள், நகரங்கள், படைகள், அந்த எல்லாத்தையும் ஒரே கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் ஹர்ஷவர்த்தனர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அமைச்சரவை அமைப்பு, அரசன் மட்டும் எல்லா முடிவும் பண்ணலை. ஒரு அமைச்சரவை இருந்தது. அந்த அமைச்சரவையில் பிரதம மந்திரி தான் முக்கியமானவர். அவர் தான் அரசனுக்கு ரைட் ஹேண்ட் சப்போர்ட். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது சீஃப் மினிஸ்டர் கேபினெட் மாதிரி சிஸ்டம் தான் அப்போது இருந்துச்சு, வரி வசூல் சிஸ்டம். இப்போது இன்ட்ரெஸ்டிங் பார்ட், அந்த காலத்தில் வரி 3 வகை: பாகா, ஹிரண்யா, பாலி. சட்டம், தண்டனை, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஹர்ஷர் காலத்தில் குற்றம் செய்தால் கடுமையான தண்டனை, ஆயுள் தண்டனை கூட கொடுக்கப்பட்டது. அதாவது அரசனுக்கு எதிராக சதி பண்ணினா லைஃப் ஃபுல் ஸ்டாப். இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. சட்டம் ஒழுங்கு, ஹர்ஷர் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நாடு முழுக்கெல்லாம் ஆர்டர் மெயின்டைன் பண்ணார். அதாவது திருட்டு குறைவு, குற்றம் குறைவு, பாதுகாப்பு அதிகம். படை ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஹர்ஷர் தனது படையை மட்டும் வச்சு பெருமைப்பட்டார். ஏன் ஆர்மி டிசிப்ளின் தான் என் ஸ்ட்ரென்த். மக்கள் நலத்திட்டம். அப்போது ஒரு அரசன் என்ன பண்ணார் தெரியுமா? பயணிகள் தங்க இடம், நோயாளிகளுக்கு சிகிச்சை, ஏழைகளுக்கு உதவி எல்லாம் செய்தார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அந்த காலத்தில் தான் சேரிட்டி சிஸ்டம் ஆரம்ப மாதிரி உருவானது. ரியல் லைஃப் கான்செப்ட். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல், ஷெல்டர்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு ஆரம்ப ஐடியா மாதிரி ஹர்ஷர் செய்தார். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹர்ஷர் மட்டும் கிங் இல்லை, ஒரு பப்ளிக் வெல்ஃபேர் கிங். ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். நிர்வாகம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிர்வாகத்தில் அரசருக்கு உதவியது என்ன? ஆன்சர் அமைச்சர்கள் குழு. 2 அமைச்சரவையில் முக்கிய இடம் வகித்தவர் யார்? ஆன்சர் பிரதம மந்திரி. 3 ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் எவை? ஆன்சர் பாகா, ஹிரண்யா, பாலி. 4 குப்தர் காலத்துடன் ஒப்பிடும்போது சட்டங்கள் எப்படி இருந்தன? ஆன்சர் கடுமையாக இருந்தன. 5 சட்டம் மீறுபவர்களுக்கு என்ன தண்டனை? ஆன்சர் ஆயுள் தண்டனை. 6 அரசருக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு என்ன தண்டனை? ஆன்சர் ஆயுள் தண்டனை. 7 பேரரசில் என்ன பராமரிக்கப்பட்டது? ஆன்சர் சட்டம் மற்றும் ஒழுங்கு. 8 ஹர்ஷர் எந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினார்? ஆன்சர் படை வலிமை மற்றும் ஒழுக்கம். 9 பயணிகளுக்காக ஹர்ஷர் என்ன செய்தார்? ஆன்சர் தங்கும் இடங்கள் அமைத்தார். 10 ஏழைகள் மற்றும் நோயாளிக்காக ஹர்ஷர் என்ன செய்தார்? ஆன்சர் உதவி செய்ய நிறுவனங்கள் அமைத்தார். ஒரு அரசன் இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்தி புத்தர், சிவன், சூரியன் எல்லாரையும் ஒரே நேரத்தில் வழிபட்டார் என்ற நம்புவீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹர்ஷவர்த்தனரின் மத கொள்கை, யுவான் சுவாங் குறிப்புகள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர், ஸ்டோரி மாதிரி போகுது, கவனமாக கேளுங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு மிகப்பெரிய அரசன் ஆரம்பத்தில் சிவனை வழிபடுகிறார். ஆனால் அடுத்த சில வருடங்களில் முழு வாழ்க்கையே மாறிடுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. மத மாற்றம். ஹர்ஷர் ஆரம்பத்தில் சிவ வழிபாடு பின்பற்றினார். ஆனால் அவருடைய சகோதரி ராஜேஸ்வரி மற்றும் சீன பயணி யுவான் சுவாங் இவர்களின் தாக்கத்தால் அவர் புத்த மதம், மகாயானம் ஏற்றுக்கொண்டார். ஒரு கேள்வி, ஒரு அரசன் மதத்தை மாற்றினா நாடு முழுக்க என்ன இம்பேக்ட் இருக்கும்? மத சகிப்புத்தன்மை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஹர்ஷர் எந்த மதத்தையும் எதிர்க்கலை. புத்தம், சிவம், சூரிய வழிபாடு எல்லாம் ஒரே நேரத்தில் மதித்தார். அதாவது ஒரு அரசன் அனைத்து மதங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஷாக்கிங் ரூல். ஹர்ஷர் என்ன செய்தார் தெரியுமா? மிருகங்களை கொண்டு சாப்பிடுவதை தடை செய்தார். அதாவது நான் வயலன்ஸ்
லைஃப் ஸ்டைல் ப்ரமோட் பண்ணினார். பெரிய நிகழ்வு பௌத்த மாநாடுகள். ஹர்ஷர் 2 பெரிய மாநாடுகள் நடத்தினார். கன்னோஜ், பிரயாகை, இந்த மாநாடுகள் ரொம்ப ஃபேமஸ். ரியல் லைஃப் கனெக்ட். இப்போ நம்ம கான்ஃபரன்ஸ் சம்மிட் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஆன்சியன் ரிலீஜியஸ் சம்மிட் தான் இது. கும்பமேளா கனெக்ஷன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், யுவான் சுவாங் சொன்னார், ஹர்ஷர் பிரயாகை கும்பமேளாவில் கலந்து கொண்டார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அதாவது அரசன் கூட மக்கள் விழாவில் கலந்து கொண்டார். யுவான் சுவாங் யார்? இப்போ முக்கிய கேரக்டரில் வராரு. சீன பயணி யுவான் சுவாங். அவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவை ஸ்டடி பண்ண வந்த ஸ்காலர். அவரது முக்கிய நூல் சியூக்கி. இதில் அவர் எழுதியது இந்திய சமூகம், பொருளாதாரம், மதங்கள், கல்வி, எல்லாம் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன். இது எக்ஸாமில் கேட்பாங்க. இதை ஷார்ட்கட்டில் நினைவில் வைங்க. ரியல் ஹிஸ்ட்ரி வேல்யூ. யுவான் சுவாங் இல்லைன்னா ஹர்ஷர் கால இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. மத கொள்கை. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹர்ஷர் ஆரம்பத்தில் யாரை வழிபட்டார்? ஆன்சர் சிவன். 2, ஹர்ஷர் எந்த மதத்தை தழுவினார்? ஆன்சர் பௌத்தம். 3, ஹர்ஷர் பௌத்த மதத்தை தழுவ காரணம் என்ன? ஆன்சர் ராஜேஸ்வரி மற்றும் யுவான் சுவாங் தாக்கம். 4, ஹர்ஷர் எந்த பௌத்த பிரிவை சேர்ந்தவர்? ஆன்சர் மகாயானம். 5, ஹர்ஷர் யாரை சமமாக நடத்தினார்? ஆன்சர் வேத வித்தகர்கள் மற்றும் பௌத்த துறவிகள். 6, ஹர்ஷர் யாருக்கு கொடை வழங்கினார்? ஆன்சர் வேத வித்தகர்கள் மற்றும் பௌத்த துறவிகள். 7, பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? ஆன்சர் ஹர்ஷர். 8, ஹர்ஷர் எந்த செயலை தடை செய்தார்? ஆன்சர் உணவிற்காக மிருகங்களை கொல்வது. 9, ஹர்ஷர் எதற்காக பிரபலமானவர்? ஆன்சர் மத சகிப்புத்தன்மை. 10, ஹர்ஷர் எந்த தெய்வங்களை வழிபட்டார்? ஆன்சர் புத்தர், சிவன், சூரியன். 11, ஹர்ஷர் எத்தனை பௌத்த பேரவைகளை கூட்டினார்? ஆன்சர் 2. 12, பௌத்த பேரவைகள் எங்கு நடைபெற்றன? ஆன்சர் கன்னோஜி மற்றும் பிரயாக். 13, யுவான் சுவாங் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் புனித யாத்ரீகர்களின் இளவரசன். 14, யுவான் சுவாங் எப்போது இந்தியா வந்தார்? ஆன்சர் ஹர்ஷர் ஆட்சி காலத்தில். 15, யுவான் சுவாங் எழுதிய நூல் என்ன? ஆன்சர் சியூக்கி. 16, சியூக்கி என்ன கூறுகிறது? ஆன்சர் இந்தியாவின் சமூக, பொருளாதார, மத பண்பாட்டு நிலை. 17, ஹர்ஷர் எந்த விழாவில் கலந்து கொண்டார்? ஆன்சர் கும்பமேளா. 18, கும்பமேளா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பிரயாக். ஒரு அரசன் கவிஞர்களுடன் கவிதை எழுதினான். தங்கச் சிலையை ஊர்வலமாக எடுத்தான். 10,000 மாணவர்கள் படித்த ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது என்றால் நம்புவீர்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹர்ஷவர்தனின் கலை மற்றும் இலக்கிய உலகம். இது சாதாரண ஹிஸ்ட்ரி இல்லை, இது ஒரு கல்ச்சர் நாலேஜ் கிங் ஸ்டோரி. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு அரசன் இருக்கான். அவன் போரில் மட்டும் இல்லை, கவிதை எழுதுகிறான், நாடகம் எழுதுகிறான். அதுதான் ஹர்ஷவர்தனர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. ஹர்ஷர் கலை அரசன். ஹர்ஷர் ஒரு கவிஞர், நாடக ஆசிரியர், அதாவது கிங், ஆர்டிஸ்ட், ரைட்டர். அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ், அவர் எழுதிய நாடகங்கள் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ரியல் லைஃப் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நாம் மூவிஸ், ட்ராமா பார்க்குறோம் இல்லையா, அப்போது அது அரசரே எழுதினார். அறிவு உலகம், கன்னோஜ் மாநாடு. இப்போ ஒரு பெரிய சீன், கன்னோஜில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அதில் 20 அரசர்கள், பௌத்தம், சமணம், வேதம் அறிஞர்கள் எல்லாரும் கலந்து கொண்டாங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஷாக்கிங் மூமெண்ட். அந்த மாநாட்டில் புத்தரின் தங்கச்சிலை வைக்கப்பட்டது. அதை ஊர்வலமாக எடுத்து சென்றார்கள். இமேஜின் பண்ணுங்க, ஒரு நகரம் முழுக்க தங்க புத்தர் சிலை ஊர்வலம். பிரயாகை போர் மாநாடு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. பிரயாகையில் ஹர்ஷர் என்ன செய்தார் தெரியுமா? 4 நாட்கள் பெரிய விழா நடத்தினார். அதில் துறவிகளுக்கு கொடை, ஏழைகளுக்கு உதவி, அறிஞர்களுக்கு பரிசு. ரியல் லைஃப் கனெக்ட் பண்ணுங்க. இப்போது டொனேஷன் ட்ரைவ்ஸ், சேரிட்டி ஈவெண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் ஆன்ஷியன்ட் வெர்ஷன். கல்வி மையங்கள். இப்போது முக்கியமான பார்ட் வருது, கோவில்கள், பள்ளிகள், மடாலயங்கள், யூனிவர்சிட்டி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அந்த காலத்தில் கோவில்கள் கல்விமயமாக இருந்தது. கன்னோஜ் நகரம், கன்னோஜ் சூப்பர் ஃபேமஸ் சிட்டி. அது கல்வி நகரம், கலாச்சார நகரம், அரசியல் நகரம்.
நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது பிக்கஸ்ட் ஹைலைட். நாலந்தா பல்கலைக்கழகம் அங்கு இருந்தது. 10,000 மாணவர்கள், பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் புத்த மத அறிவியல் கல்வி படித்தாங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஆன்சியன்ட் ஐஐடி ஹார்ட்வேர் மாதிரி பிளேஸ். இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹர்ஷர் எந்த துறைகளில் சிறந்தவர்? ஆன்சர், கவிஞர் மற்றும் நாடக ஆசிரியர். செகண்ட், ஹர்ஷர் யாரை தனது அருகில் வைத்திருந்தார்? ஆன்சர், கவிஞர்கள் மற்றும் கலைஞர்கள். 3, ஹர்ஷரின் முக்கிய நூல்கள் எவை? ஆன்சர், ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. 4, ஹர்ஷரின் அவையை அலங்கரித்தவர்கள் யார்? ஆன்சர், பானபட்டர், மயூரா, ஹர் தத்தா, தெய்வசேனர். 5, கன்னோஜி பௌத்த பேரவையில் எத்தனை அரசர்கள் பங்கேற்றனர்? ஆன்சர், 20 அரசர்கள். 6, அந்த பேரவையில் யார் கலந்து கொண்டனர்? ஆன்சர், பௌத்த, சமண, வேத அறிஞர்கள். 7, பௌத்த மட ஆலயத்தில் என்ன நிறுவப்பட்டது? ஆன்சர், புத்தரின் தங்கச் சிலை. 8, புத்தரின் சிலையின் உயரம் என்ன? ஆன்சர், 3 அடி. 9, அந்த சிலை எவ்வாறு எடுத்து செல்லப்பட்டது? ஆன்சர், ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. 10, பிரயாக பேரவையில் ஹர்ஷர் என்ன செய்தார்? ஆன்சர், தனது செல்வங்களை தானமாக வழங்கினார். 11, ஹர்ஷர் யாருக்கு தானம் வழங்கினார்? ஆன்சர், பௌத்த துறவிகள், வேத வித்தகர்கள், ஏழைகள். 12, பிரயாக பேரவை எத்தனை நாட்கள் நடைபெற்றது? ஆன்சர், 4 நாட்கள். 13, அந்த நாட்களில் ஹர்ஷர் என்ன செய்தார்? ஆன்சர், பரிசுகளை வழங்கினார். 14, கோவில்கள் மற்றும் மடாலயங்கள் என்னவாக செயல்பட்டன? ஆன்சர், கல்வி மையங்கள். 15, கன்னோஜி எப்படிப்பட்ட நகரம்? ஆன்சர், புகழ்பெற்ற நகரம். 16, ஹர்ஷர் எங்கு கட்டிடங்கள் கட்டினார்? ஆன்சர், கங்கை நதிக்கரையில். 17, ஹர்ஷர் என்ன கட்டினார்? ஆன்சர், விகாரங்கள், மடாலயங்கள், ஸ்தூபிகள். 18, நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படிப்பட்டது? ஆன்சர், பல்கலைக்கழகம் மற்றும் மடாலயம். 19, யுவான் சுவாங் வருகையின் போது எத்தனை பேர் இருந்தனர்? ஆன்சர், 10,000 மாணவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு பயணம் பார்த்தீங்க இல்லையா? குப்தர் காலத்திலிருந்து ஆரம்பித்து ஹர்ஷவர்தனர் வர வணிகம், சமூக வாழ்க்கை, அறிவியல், மருத்துவம், கலை, இலக்கியம் எல்லாமே ஒரு கதை மாதிரி நம்ம முன்னாடி ஓடிட்டுருக்கு. ஒரே வரலாற்றுக்குள்ள அரசர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க, அறிவியல் எப்படி வளர்ந்தது, கல்வி எப்படி உலக அளவுக்கு போனது, கலாச்சாரம் எப்படி உயர்ந்தது, எல்லாம் நாம் இப்போ கிளியராக பார்த்தோம். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஹோல் லெசனில் உங்களுக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி எது? அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா மாணவர்களே? இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி லெசன்ஸ் எல்லாம் ஈஸியாக புரியணும், ஸ்டோரி மாதிரி மனசில் பதியணும். அதுக்கு தான் இந்த கிளாஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த கிளாஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் லெசனில் சந்திப்போம். அதுவரை கீப் லேர்னிங் அண்ட் கீப் ராக்கிங்.